பீகாரில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம். பாட்னா ஏர்போர்ட்டில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உட்பூசல் விவகாரம் நடந்திருக்குதா? தொகுதி பங்கீட்டில் இந்தியா கூட்டணியிலும் சிக்கல், என்டிஏ கூட்டணியிலும் சிக்கல். ஏன் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? பீகார் தேர்தலை இந்திய கட்சிகள் எப்படி சந்திக்கின்றன? இதற்கிடையில் மும்முனை போட்டிகள் நாமுனை போட்டிகளாக பெருகி இருக்கிறது. அந்த நாமுனை போட்டிகளுக்கான முக்கிய காரணங்கள் என்ன? இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல்களம், தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். பீகாரோடைய தேர்தல் கைவிட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கு. எண்ணி பார்த்தா 20 நாட்கள். நவம்பர் 6, நவம்பர் 11 2 கட்டங்கள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த 2 கட்டங்கள் தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில தொகுதி உடன்பாடு அதில் மாபெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியிலும் சிக்கல் இருப்பதாக தகவல். காங்கிரஸ் கூட்டணியில தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டு போராட்டம் வெடித்து காங்கிரஸ் தொண்டர்களே கடுமையான தாக்கின செய்தி வெளியாக இருக்கிறது. இதற்கிடையில உச்சநீதிமன்றமும் ஓர் அதிரடியான அறிவிப்பை தெரிவித்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பீகாரில் போட்டியிடக்கூடிய அந்த நாமுனை போட்டி, அதாவது 4 மாபெரும் கட்சிகள் யாருன்னு பார்த்தோம்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேடியு, பாஜக இவங்கெல்லாம் போட்டியிட போறாங்க. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், ஆர்ஜேடி மாதிரியான இவங்கெல்லாம் கூட்டணியாக போட்டியிடுகிறார்கள். ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஜான்சுராஜ் கட்சி தனியாக போட்டியிடுது. ஓவைசி அசாதுதீன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கட்சி தனியாக போட்டியிட போகிறது. பழங்குடியினர்கள், தலித்துகளுக்கான வாக்குகளாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பார்க்கப்படுகிறார். இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வங்கியெல்லாம் ஓவைசிக்கு போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் சிராக் பாஸ்வானும் தலித்துகளுடைய தலைவர்னு சொல்கிறாரு. அது பாஜகவுக்கு போகுமா போகாதா அப்படிங்கிறதுல நம்ம தேர்தல் நடக்கின்ற பொழுது தேர்தலில் தான் சந்திக்க முடியும். இப்போ என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குதுன்னா, என்டிஏ கூட்டணியில் சீட் ஷேரிங் முடிந்தது. அதில் கிட்டத்தட்ட 160 வேட்பாளர்களையும் அறிவித்துட்டாங்க. என்டிஏ கூட்டணி சீட் ஷேரிங் முடிந்து வேட்பாளர்களையும் அறிவித்துட்டாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி சீட் ஷேரிங்கும் சரியாக பண்ணாமல், மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தான் சீட் ஷேரிங் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் கடுமையான கோபத்துக்கு ஆளானாங்க. இந்த சீட் ஷேரிங் எங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. இதற்கு மத்தியில் தான் போராட்டம் வெடித்திருக்கிறது. அதாவது அந்த சீட் ஷேரிங் மீட்டிங்கை முடித்து விட்டு பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா ஏர்போர்ட்டுக்கு வராங்க காங்கிரஸை சேர்ந்த மிக முக்கிய 3 தலைவர்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் ராம் அவர்கள், பீகாரோடைய காங்கிரஸ் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்வார் இவங்களும், அதுக்கப்புறம் பீகாரோடைய மூத்த காங்கிரஸ் தலைவர் ஹஹீல் அகமது கான், இவங்க 3 பேரும் சீட் ஷேரிங் முடிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இதில் அதிருப்தி ஏற்பட்டு அவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டி விக்ரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையான தாக்குதலை உருவாக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே காங்கிரஸை மாறி மாறி அடித்து கொள்கிற மாதிரியான காட்சிகள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் தனி மனிதனாக நின்று ராகுல் காந்தி அவர்கள் இந்த பீகாரோடைய அரசியல் எப்படி இருக்கு, அங்கே எப்படிலாம் வாக்குகளை திருடுறாங்க, மக்கள் விரோத செயல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அம்பலப்படுத்தி பீகாரில் ஒரு தனக்குன்னு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்திட்டு வந்தார் ராகுல் காந்தி, ஓட் சோரி அப்படிங்கிற விவகாரத்தின் மூலமாக. ஆனால் அதெல்லாம் அறுவடை செய்யாமலே போயிடுமோ அப்படிங்கிற பயமும் அச்சுறுத்தலும் இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் மிக முக்கியமான தலைவர்களே இப்படி சண்டை போட்டு கொண்டுட்டு இருந்தால் ஒற்றுமையை, ஏன்னா யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இப்படி உட்பூசல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இவங்க பீகார் தேர்தலில் வெற்றி அடைவாங்க? ஏன்னா என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீட்லேயும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் எப்போ வேணால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. நிதிஷ்குமாரை தோற்கடிக்கிறதுக்காக தான் சிராக் பாஸ்வானையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ சிராக் பாஸ்வானை வேற உள்ள நுழைக்கிறாங்க. இப்படி என்டிஏ கூட்டணியிலையும் ஒரு சில சிக்கல் போயிட்டு இருக்கு.
காங்கிரஸ் கூட்டணியிலும் இந்த மாதிரியான சிக்கல் போயிட்டு இருந்தா, ஏற்கனவே பீகாரோடைய தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கு. இந்தியாவோட அரசியல்லயே பீகாரோடைய தேர்தல் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு. ஏன்னா, கருத்து கணிப்புகள், வோட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும், காங்கிரஸுக்கும் தான் ஆதரவா போகுது. இந்த சம்பவம் அப்படியே திசை திருப்பி என்டிஏ கூட்டணிய வெற்றி பெற செஞ்சுருச்சுன்னா, மறுபடியும் பீகாரோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பின்மை இதெல்லாம் ஏற்படுமே அப்படின்னு மக்கள் அச்சத்துல இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில தான் என்டிஏ கூட்டணி பீகார்ல வெற்றி பெறணுமா? இத வாய்ப்பா வைத்து அவங்க வெற்றிக்கான அடுத்த அரசியல் பிம்பங்கள வந்து ஏற்படுத்துவாங்க. அதுக்கு ஒருபோதும் காங்கிரஸ் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இப்ப தான் ஒரு கோபுரத்த அங்க கட்டி வச்சிருக்காரு. அத சிதைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்களே அத சிதைத்து விட்டால், அப்புறம் எப்படி காங்கிரஸ் பீகார்ல வெற்றி பெறும்? உட்கட்சி பூசல் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, காங்கிரஸ் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலை சந்தித்தால் மட்டும் தான் பீகார்ல வெற்றி பெற முடியும். இதற்கிடையில தான் உச்சநீதிமன்றமும் ஒரு அதிரடியான அறிவிப்ப வெளியாகி இருக்கு. உச்சநீதிமன்றமும் அதிரடியான ஒரு உத்தரவ போட்டிருக்காங்க. எதனாலனா, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம். இந்த திருத்தத்த வைத்து, அந்த திருத்தப்பட்ட பட்டியல வச்சு தேர்தல் நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரு? கடந்த தேர்தல்ல லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சி, இப்போ தேஜஸ்வி யாதவ் அவர்கள் நடத்திட்டு இருக்க ஆர்ஜேடி, காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் போன தேர்தல்ல வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த தொகுதிகள்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள், தலித்துக்களுடைய வாக்குகள், பழங்குடியினர்களுடைய வாக்குகள், முக்கியமா பெண்களுடைய வாக்குகள் இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரங்கள் எல்லாம் ராகுல் காந்தி நம் முன்னே எடுத்து வைத்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த திருத்தப்பட்ட பட்டியலை வைத்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தினா யார் ஜெயிப்பா? என்டிஏ கூட்டணி தானே ஜெயிப்பாங்க. அதனால என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருடைய மக்கள் வந்து பெரும் ஆதரவு அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு தான். ஆனா இவங்க இந்த பட்டியலை வச்சு தேர்தல் நடத்தினா தேர்தல் நவம்பர் 6 வரப்போகுது. இந்த பட்டியலை வைத்து தேர்தல் நடத்தினா யார் வெற்றி பெறுவாங்கன்னு நம்மால இப்பவே சொல்ல முடியும். அந்த அளவிற்கு வாக்காளர் பட்டியலில் மோசடி நடைபெற்றிருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டுறாரு. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா, என்னென்ன காரணங்களுக்காக யாரெல்லாம் நீக்கப்பட்டீங்க அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாக ஆவணமாக நீங்க சமர்ப்பிக்க வேணும். இதை வந்து நவம்பர் 4 இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. அதில் நம்ம முழு விபரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் மட்டும் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம், தேர்தல் ஆணையத்தின் சார்பான மோசடிகளில் ஈடுபடலைன்னா நிச்சயமாக சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி தான் மறுபடியும் பீகாரில் ஆட்சி அமைக்கணும். ஏற்கனவே 2005 நிதிஷ்குமார் அங்கேயும் இங்கேயும் தாவி ஆட்சி அமைச்சிட்டு வர்றாரு. மறுபடியும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாம் முன்னேறிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. கிட்டத்தட்ட குழந்தை தொழிலாளர்கள் அங்கே அதிகம் பீகாரில். யோசிச்சு பாருங்க. கல்வி அறிவு பெற்றவர்கள் ரொம்ப கம்மி. இல்லிட்ரேட் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்கிறாங்க. உள் மாநிலத்திலே வேலை வாய்ப்பு உருவாக்கலாம், ஆனால் உருவாக்கலை. அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள், பழங்குடியினர்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்களே கேள்வி கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் சீராக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி விடுதிகள், அதுவும் குறிப்பாக அம்பேத்கருடைய கல்லூரி விடுதிகள், தலித்துகளுக்கான கல்லூரி விடுதிகளில் வசதிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றம் சாட்டுறாங்க. மறுபடியும் பீகாரில் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலை தொடருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இப்போ எழும்ப தொடங்கியிருக்கு. அதனால என்டிஏ கூட்டணி மறுபடியும் பீகாரில் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் மக்கள் பெரும்பாலும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்போ ஏன் வந்து பீகாரோடைய தேர்தலை நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களுமே பொறுத்திருந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அதற்கு காரணமாக சொல்கிறாங்க, இந்த பீகார் தேர்தலில் மட்டும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறலை அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் வாபஸ் வாங்கிடுவார். வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு 75 வயது ஆகிவிட்டது. அவர் வாபஸ் வாங்கிட்டு அவருடைய மகனை வந்து அரசியலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டுட்ருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஏற்கனவே
அவருடைய ஆந்திரா மாநிலத்தில் இறால் பண்ணை ஏற்றுமதி மிக சரிவை சந்தித்திருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் போட்ட வரியினால். அந்த வரியை ஈடு செய்ய முடியாமல் மோடி அவர்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்குது, எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்க, எங்களால் இறால் இறால் ஏற்றுமதி சரிவு, அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. ஆனால் மோடி அவர்கள் சிபிஐ வழக்கு வைத்து சந்திரபாபு நாயுடு அவர்களை தன்னுடைய கூட்டணியில் இருக்க வைக்கலாம். ஏன்னா மகாராஜாவுடைய கிங் மேக்கர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் 2 தூண்களாமா, நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு. இவங்க 2 பேரும் இல்லைன்னா மோடி அவர்களுடைய ஆட்சியே கவிழ்ந்துன்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இவங்க 2 பேரும் மோடியோடைய அரசாங்கத்துக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் விலகிட்டாங்கன்னா மோடி அவர்களுடைய அரசியல் பயணம் முடங்கிடுமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் மோகன் பகவத்தே 75 வயது ஆனவர்கள் எல்லாம் வெளியே போகணும், அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் பீகாருடைய தேர்தல் மட்டும்தான் இந்தியாவுடைய அரசியலையே மாற்றுவதற்கான எல்லா காரணங்களும் எல்லா இதுவுமே இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணியில் உட்கட்சி பூசலோ இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளோ ஏற்பட்டால் பீகாரில் இந்தியா கூட்டணியால் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா இதை அப்படியே அரசியல் காரணங்களுக்காக இது வேறு மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. பாருங்கள், அவங்க கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க எங்கே மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்கங்கிற அரசியல் பிரச்சாரங்கள் ஒரு பேச்சை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால உட்கட்சி பூசல் எல்லாம் தவிர்த்து ஒற்றுமையாக இருந்து பீகாருடைய தேர்தலை காங்கிரஸ் கூட்டணி சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்திய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதற்கு மத்தியில பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 150 இடங்கள்ல எனக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பிரசாந்த் கிஷோரே நான் பீகாருடைய தேர்தலை சந்திக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி விலகி இருக்கிறார். இந்த விலகல் அவருடைய வாக்கு வங்கிகள் எல்லாம் காங்கிரஸுக்கு போகுமா இல்லை பாஜகவுக்கு போகுமா, அதை நம்ம தேர்தலில் சந்திப்போம். அதை நாம் நவம்பர் 6 நடக்கின்ற தேர்தலில் சந்திப்போம். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலில் நடக்கக்கூடிய மிக முக்கிய சம்பவங்களை தொடர்ந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது கோப்பாசை. கோப்பாசையுடன் இணைந்திருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.